வணக்கத்துடன் பெப்பரன் சால்ட் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பரன் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்து எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு மெய்சிலிருக்க வைக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கின்ற அந்த வேளை பூப்படைகின்ற ஒரு மலரை போல மனது பூப்படைகின்றன. உங்களோடு பேசுகின்ற அந்த கருத்துகள் மனதோடு மனது பேசுவது போன்ற ஒரு உணர்வை எழுப்புகின்றன. நீங்கள் எங்களோடு கைகோர்த்து கொண்டு பயணிக்கக்கூடிய இந்த அழகு எங்களை தமிழன் என்று அடையாளப்படுத்துவதில் பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்த காணொளியில் பல விடயங்களை குறித்து பேசப் போகிறோம் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுவதை விட ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியை எடுத்துக்கொண்டு அதை சற்று வேறொரு கோணத்தில் சிந்திப்பது தகும் என்கின்ற அடிப்படையில்தான் இந்த காணொளிக்குள் நான் பயணத்தை எடுத்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி பல காணொளிகள் பேசிக்கொண்டிருக்கின்றேன். தினமும் அது சார்ந்த கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் நகர்வுகளை உள்வாங்கிக் கொண்டு கருத்துக்களை பதிவிடுகிறேன். அதன் பின்னணியை குறித்து நான் முன்பே உங்களுக்கு விளக்கியிருக்கின்றேன். ஒரு மாற்றத்திற்கான திறவுகோல் வடக்கு கிழக்கு பகுதியில் உருவாவதற்கான சாவி வைத்தியருடைய கையில் இருக்கிறது. அந்த சாவி செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையின் காரணமாகத்தான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அங்கீகரித்து அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நேரலை அல்லது அவர் பதிவிட்டு வெளியிடக்கூடிய காணொலியில் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார். அந்த செய்தி என்னவென்றால், செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை மையப்படுத்திய செய்தி. அவர்களுக்கு எதிரான ஒரு களத்தை, ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்ட தகவல் அது. அந்த தகவலை மையப்படுத்தி சில கருத்துக்களை நானும் பதிவிட்டிருந்தேன். வைத்தியர் அர்ஜுனா என்ன கருத்துக்களை பதிவிட்டிருந்தாரோ அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அது சார்ந்த தேடல்களை நான் பதிவிட்டிருந்தேன். எனவே அதை பல நண்பர்கள் பார்த்திருந்தார்கள், பாராட்டுகளை தெரிவித்திருந்தார்கள். நன்றி. ஆனால் விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது பல விமர்சனங்கள் வரலாம். அதாவது அவருடைய போராட்ட களத்தை மையப்படுத்தி விமர்சனம் வரலாம், அவருடைய கோட்பாடுகளை மையப்படுத்தி விமர்சனம் வரலாம், அவருடைய பயணங்களை மையப்படுத்தி விமர்சனங்கள் வரலாம். ஆனால் இங்கு வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் அவர் ஒரு பெண் சார்ந்த களத்தில் அவர் மீது விமர்சனங்கள் வந்திருந்தன. இந்த விமர்சனங்களை மையப்படுத்திய செய்திகளோடு தான் நேற்றைய காணொலியில் நான் பதிவிட்டிருந்தேன். எப்பொழுதுமே பெண் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது அதற்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து பேசுவதற்கு நான் விருப்பப்படுவதில்லை. காரணம், ஒரு சகோதரி ஒருவர் மீது கரை பூசுவதும் காழ்ப்புணர்ச்சியில் கருத்துக்களை பதிவிடுவதும் மாண்பல்ல என்பது என்னுடைய பதிவு. ஒருவேளை அந்த சகோதரி தவறே செய்திருந்தால் கூட அதை விமர்சிக்கக்கூடிய களம் என்னிடம் இல்லை. காரணம், ஒருவரை ஒரு விரல் சுட்டி நீட்டி நாம் குற்றவாளி என்கின்ற பொழுது 3 விரல்கள் நம்மை நோக்கி திரும்பி இருக்கின்றன என்பதுதான் தத்துவ ரீதி. எனவே அதைத்தான் நான் புரிந்து கொண்டு பயணிப்பது. அதுவும் குறிப்பாக பெண்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது அவர்கள் மீது தவறான பதிவு எச்சொல்லிலும் பதிவாகிவிடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். எனவே நேற்று அந்த தகவல்களை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு நான் கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். அந்த கருத்துக்களை மையப்படுத்தி தான் இன்று ஒரு செய்தியும் தொடர்கிறது. அதாவது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு மிரட்டல்கள் வருகிறது என்கின்ற செய்தி பரவலாக அவர் வெளிநாடுகளுக்கு வந்த பின்பு பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தி. ஒரு கட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தனக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கூட அவர் தெளிவாக இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தியலை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்கின்ற ஒரு களம் இருக்கின்றது.
இந்த சூழலில்தான் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை மையப்படுத்தி அவர்கள் சார்ந்த சில குற்ற நிகழ்வுகளை வைத்தியர் அர்ஜுனா தனக்கு கிடைத்த தகவலின்படி எடுத்து வைக்கிறார். இந்த தகவல் எடுத்து வைக்கப்பட்ட பொழுதே வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைத்தால் அந்த குற்றச்சாட்டிற்கான ஆதாரத்தை நீங்கள் வைக்க வேண்டும். அப்படி ஆதாரம் இல்லாத பட்சத்தில் உங்கள் மீது வழக்கு பாய்வதற்கான ஒரு களம் இருக்கிறது என்று அவர் கருத்தை எடுத்து வைத்தார். இந்த கருத்து உண்மையிலே ஏற்புடையதுதான். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா மீது தொடர்ச்சியான ஒரு மிரட்டல் தொனி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன. ஒருவேளை செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டின் காரணமாக இந்த மிரட்டல்கள் வருகிறதா என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா மீது மிரட்டல்கள் வருகின்ற பொழுது இந்த சம்பவத்திலும் ஒரு மிரட்டல் கணக்கு கூடி இருக்கலாம் என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழல்தான் இன்று ஒரு அதிரடி களமாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை மையப்படுத்தி இன்னொரு செய்தி, அவருடைய மகிழுந்து எரிந்துவிட்டது என்கின்ற செய்தியை மையப்படுத்திய ஒரு காணொளியில் வைத்தியர் அர்ஜுனா அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகின்றார். அந்த கருத்துகள் நமக்கு முக்கியமானது அல்ல என்பதுதான் பதிவு. ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் ஒரு நேர்மையான அரசியல் களத்தோடு பயணிக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா தொடர்ச்சியாக மிரட்டலுக்கு உட்படுத்துகிறார் என்கின்ற பொழுது அரசியல் களம் இதைத்தான் பரிசாக கொடுக்கும் என்றுதான் நம்மால் நினைக்க தோன்றுகின்றது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா ஒரு மாற்றத்திற்கான விதை. இந்த மக்களின் மனசாட்சி, இந்த மக்கள் எதை நினைக்கின்றார்களோ அதை வெளியே சொல்ல வேண்டும் என்று அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு சத்திய தேடலாக வைத்தியர் அர்ஜுனா மாறிப்போனார். எனவே இங்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய உயிர், உடல், இந்த விடயங்கள், இது சார்ந்த விடயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். வைத்தியர் அர்ஜுனா ஒரு தன்னை முதன்மைப்படுத்தக்கூடிய களமின்றி அவர் மக்களுக்காக நான் மரிக்க தயார் என்று சொல்லக்கூடிய விடயங்களை நாம் எப்படி பார்ப்பது என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அதை நாம் புறந்தள்ள வேண்டும். காரணம், ஒரு மக்களுக்கான ஒரு தலைவன் அல்லது மக்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த மண்ணில் அவர் மக்களுக்காக நிற்கக்கூடிய பாதைகள் உருவாக்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு தொடர் மிரட்டல்கள் வருகின்றது என்கின்ற பொழுது அந்த மிரட்டல்கள் வைத்தியர் அர்ஜுனாவை அச்சுறுத்தியிருக்கிறதா என்றால் இல்லை. இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர் வைத்தியர் அர்ஜுனாவா என்றால் அதுவும் இல்லை. எனவே மிரட்டல்கள் செய்யக்கூடியவர்கள் மிரட்டிவிட்டோம் என்று நிம்மதி அடைந்து கொள்ளலாமே தவிர வைத்தியர் அர்ஜுனா பயந்து விட்டார் என்று நினைத்துவிடக்கூடாது. அதற்கான களம் அல்ல. ஆயினும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் நாம் எந்த மாற்று கருத்தும் கொள்ளவில்லை. எனவே இலங்கை அரசாங்கம் அதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.